மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கண்ணூர் தொகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்திருக்கிறார். அது தவிர முக்கியமான வேட்பாளர்கள் எங்கெங்கு வாக்களித்திருக்கிறார்கள் என வயநாடு தொகுதியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் கள தகவல்களை தரவிருக்கிறார். ரகுவரன், தற்போது வாக்குப்பதிவு எந்த நிலையில் இருக்கிறது? மக்கள் எந்த அளவு ஆர்வம் காட்டுறாங்க? காலையிலே பார்க்கலாம். நீண்ட வரிசையில் நின்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் தலைவர்களும் காலையிலேயே தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் காலையிலேயே அவரது வாக்குப்பதிவை செலுத்தியிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான KC வேணுகோபால் ஆலப்புழை மாவட்டத்திலே அவருடைய வாக்குப்பதிவை செய்திருக்கிறார். அதே போன்று பிஜேபியினுடைய வேட்பாளர் திருச்சூர் வேட்பாளர் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபி அவர்களும் அவருடைய வாக்குப்பதிவை செய்திருக்கிறார். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வயநாடு தொகுதியில் டி எஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மலை கிராமத்தில் தான் தற்போது இருக்கிறோம். மிகவும் உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற போலிங் பூத்திலெல்லாம் மக்கள் எளிதாக வந்து செல்வதற்காக வசதிகள், ஆட்டோ வசதிகள் போன்றவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஏன்னா இந்த பகுதி அதிகமாக மலை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி என்பதனால வாக்காளர்களை கவர்வதற்காக பிரச்சாரங்கள் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் மூலமாக செய்யப்பட்டது. நீண்ட வரிசையில் நின்று காலையிலே மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 20 மக்களவை தொகுதிகளில் 25,231 வாக்கு இயந்திரங்கள் இந்த வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக காலையிலிருந்து பார்க்கலாம். நீங்கள் மலை கிராமமாக இருந்தாலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி வரும் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நட்சத்திர வேட்பாளர்களும் வாக்களித்து வருகிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி ரகுவன்.